கனிமொழி அக்கா 4 பேர் கிளம்பி வந்து பிஜேபிக்கும் ஏஆர் ரஹ்மான் ஐயாக்கு என்னங்க சம்பந்தம்? ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் யார் வாங்கியிருக்கிறாங்க? ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபர்ஸ்ட், இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. எங்கே போனாலும் கூட அந்த மேடையில், அது லாஸ் ஏஞ்சலஸ் தியேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில தான் பேசுவார். எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்கே எடுத்து அங்கே எடுத்து அதை எதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா, காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, பேசட்டும், ஒன்றும் தப்பில்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயண படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு. ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர். அவரோட இசையமைப்பார். அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார். அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். பாஜக தான் பின்னணி இருக்கு. அவர் பாஜக பின்னணி இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலைங்கண்ணா. அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அது பிபிசி இன்டர்வியூ முழுமையாக பார்த்தேன். நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட. நான் எப்படி இளையராஜா ஐயாவை மதிக்கிறேனோ ஏஆர் ரஹ்மான் ஐயாவை மதிக்கிறேன். அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் பேசுகிற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா. எதிர்கருத்துக்கள் இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த கருத்தை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதா நான் பார்க்குறேன். அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அப்படி நான் மீன் பண்ணல, நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணேன். அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம். அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தொடர்ந்து திகழணும். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை. நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம். அது ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க, நான் ஏஆர் ரஹ்மான் மேலே கோவம் அப்படி கிடையாதுங்க. கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறார். அதுக்காக நான் வைரமுத்து ஐயாட்ட போய் சண்டை போட முடியுமா? அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா, பரவாயில்ல. அதை ஏற்றுக்காது மக்களுடைய மனப்பக்குவம். அதுக்காக வைரமுத்து ஐயாவும் அட்டாக் பண்ண போகலை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர்கள் கருத்து